வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப சீக்கிரமே கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இதோட மட்டும் கிடையாது, சருமம் சம்மந்தப்பட்ட எந்த வகை, அதாவது சொரியாசிஸ், எக்ஸிமா, படை, தேமல், சொறி, சிரங்குன்னு எந்த வகை சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதையும் சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை வேங்கை மரத்தோட இலைகள். இந்த வேங்கை மரத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இந்த இலைகளை நீங்கள் எப்படி தேநீர் தயார் பண்ணி குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கலாம், எத்தனை நாட்கள் வரைக்கும் இதை எடுத்துக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேங்கை மரத்தோட ஹார்ட்வுட் இருக்கு இல்லையா, இந்த வுட்டு கொண்டு தயாரிக்கப்படுற டம்ளர் இல்லைனா கப்பை தான் அவங்க அன்றாட உணவு இப்போ டம்ளரில் தண்ணி குடிக்க பயன்படுத்திகிட்டே வந்தாங்க. இந்த வுட்டு கொண்டு தயாரிக்கப்படுற டம்ளரோ இல்லை கப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த வேங்கை மரத்தோட வுட்டு கொண்டு தயாரிக்கப்படுற இந்த டம்ளரில் தொடர்ச்சியாக தண்ணி குடிச்சிட்டே வர்றதால பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பும் சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போவுமே பார்த்தா கூகுளில் நீங்கள் விஜயசர் வுட் கப் அப்படி இல்லைனா விஜயசர் வுட் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்கும். VIJAYSAR விஜயசர் அப்படின்றது வேங்கை மரத்தோட ஹிந்தி பெயர். ஹிந்தியில் விஜயசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். வேங்கை மரத்தை கொண்டு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வோட முடிவில் சுகர் கிரேவிங்கை இது ரொம்ப சீக்கிரம் கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேங்கை மரத்தோட இலை தேநீர் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை வேங்கை மரத்தோட இலையை மட்டுமே வாயில் போட்டு நீங்கள் மென்னீங்க அப்படின்னாலே சுகர் கிரேவிங்கை ரொம்ப சீக்கிரமே கம்மி பண்ண முடியும். அதாவது இந்த இலை சாப்பிட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு இனிப்பு சுவை அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை இது கம்மி பண்ணிடும், இயற்கையாகவே எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். இதனாலேயே பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான இனிப்பு சுவை எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா சுகர் கிரேவிங்கை மட்டும்தான் கம்மி பண்ணும், மற்றபடி காரம், கசப்பு இது மாதிரியான சுவைகள் எதையுமே பாதிக்காமல் வெறும் இனிப்பு சுவை சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை மட்டுமே இதை கம்மி பண்ணிடும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேங்கை மரத்தோட இலைகளில் ஃபினோலிக் சி கிளைகோசைடு அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது என்ன செய்யும்னா நம்ம கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும், பிளட் குளுக்கோஸ் அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலே பார்த்தா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். ஏற்கனவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2 முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று எக்ஸசிவ் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அளவுக்கு அதிகமாக தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அளவுக்கு அதிகமாக சிறுநீர் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிம்டம். அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் வேங்கை மரத்தோட இலைகள் அப்படின்றது ஒன்று. இப்போ இந்த இலை தேநீர் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா 3லேருந்து 4 இலை. சின்ன இலையாக இருந்தால் ஒரு 3 இலை இல்லை 4 இலை எடுத்துக்கோங்க. பெரிய இலையாக இருந்தால் 2 இலை அப்படின்றதே போதுமான அளவாக இருக்கும். இந்த இலையை நல்லா முதல்ல க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து இது குறைந்து ஒரு 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டுமே சேர்த்து கலக்கிட்டு காலை உணவுக்கு 20 நிமிஷம் முன்னாடி குடிச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலை உணவுக்கு முன்னாடி. தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள்லேருந்து மேக்ஸிமம் 90 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 90 நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கோங்க. இது 60லேருந்து 90 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் மட்டும் கிடையாது, HbA1c அளவையும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சீக்கிரமே நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை வேங்கை மரத்தோட இலைகளில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இப்போ ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் அப்படின்றது ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும். HbA1c பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இல்லையா, HbA1c அளவையும் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா வேங்கை மரத்தோட இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த தேநீர் அப்படின்றது சருமம் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், எக்ஸிமா, அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு படை, தேமல் இருக்கும், அங்கங்கே சொறி, சிரங்கு இருக்கும் இல்லையா, அரிப்பு அதிகமாக இருக்கும். இது மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த தேநீரை தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் 2 மாதம் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா காலை உணவுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் முன்னாடி வெதுவெதுப்பான சூட்டில் இதை குடிக்கணும். தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்கு படிப்படியாக அந்த சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி அப்படின்றது கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, சரும ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாகவே இந்த தேநீர் மாதத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறதால பார்த்தா நம்ம ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் மாதத்துக்கு ஒரு வாட்டி
குடிக்கும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மியாகும். ஸ்கின்னில் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஒரு சிலருக்கு சரும சுருக்கங்கள் ரொம்ப சீக்கிரமே வந்துடும் இல்லையா, இளம் வயதிலே வந்துடும். இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த தேநீர், வேங்கை மரத்தோட இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் உடல் உஷ்ணத்தை எப்போவுமே அதிகமாகாமல் பாடி டெம்பரேச்சரை சீரான அளவில் பராமரிக்கும். உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அந்த தலைமுடி உதிர்வையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பார்த்தா இந்த வேங்கை மர இலை தேநீர் அப்படின்றத மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். வேங்கை மரத்தோட இலைகள் கிடைத்தது அப்படின்னா நீங்கள் இந்த இலைகளை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வேங்கை மரத்தோட இலை பொடி கிடைத்தது அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் எடுக்கிறீங்க, இப்போ ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், இல்லை ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை எடுக்கிறது அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இப்போ டீ காஃபிக்கு பதிலாக காலை நேரம் இல்லைனா ஈவினிங் ஒரு 4 to 5 PM அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வேங்கை மரத்தோட தேநீர் அப்படின்றது தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு கல்லீரல் உறுப்பு, இதயம் உறுப்பு, இந்த 2 உடல் உறுப்புமே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ரொம்ப குறிப்பாக மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு, ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு, அத்திரோஸ்க்ளரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். கெட்ட கொழுப்பு, இரத்த குழாய் உள்ள கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கெட்ட கொழுப்பு இரத்த குழாய் உள்ள சேர்ந்துருச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இதயம் உறுப்பு செயலிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இல்லையா. இது இரத்த குழாய் உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக இதயம் உறுப்புக்கு ஆரோக்கியமான முறையில் ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நோய் பாதிப்பு, எலும்பு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு மூட்டு பகுதியில் ரொம்ப குறிப்பாக வலி, வீக்கம், இது 2த்தையுமே கம்மி பண்ணிடும். வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேநீரில் அதிகமாக இருக்குது. இந்த தேநீர் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு 30 to 45 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னும் போது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் அதிகமாக இருக்கிறதால வலி ப்ளஸ் வீக்கம் 2த்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் வேங்கை மரத்தோட இலை தேநீர் அப்படின்றதும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வேங்கை மரத்தோட இலை தேநீர் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 10 நாட்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இந்த வேங்கை மர இலை தேநீர் அப்படின்றது மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா, கெட்ட கழிவுகள், மொத்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்வதனால நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்துறதால சருமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக இந்த வேங்கை மரத்தோட இலைகள் அப்படின்றது செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேங்கை மர இலை தேநீர் 10 நாட்களுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரும்போது சீக்கிரமே நாளடைவில் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அஜீரணம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணி உங்கள் செரிமானத்தையும் மேம்பாடு செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இந்த இலை தேநீரில் ரொம்பவே அதிக அளவில். இதனால் ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லை சருமம் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், படை, தேமல், எக்ஸிமா மாதிரியான வியாதி இருக்குது அப்படின்றவங்க இந்த வேங்கை மரத்தோட இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது தேநீர் தயார் பண்ணி தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே சீக்கிரமே உங்கள் HbA1c அளவையும் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். ப்ரீ டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னா அடுத்து டைப் 2 டயபெட்டிஸ் போகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். சருமத்தையும் நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.